அன்பு ஸ்காலர்ஷிப் 2026க்கு விண்ணப்பம் தொடங்கிடுச்சு நண்பா. இன்கம் சர்டிஃபிகேட் அவசியம். உடனே அப்ளை பண்ணுங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் அன்பு ஸ்காலர்ஷிப் 2026. உங்களோட உயர்கல்வி பயணத்தை இன்னும் ஈஸியாக்க இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி எந்த தப்பும் இல்லாம அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அரசாங்கத்தோட இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸிங்க. நீங்க முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா, நேரா hiphop.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போகணும். உங்களுடைய உயர்கல்வி கனவை நனவாக்க போற முதல் படியே இந்த வெப்சைட் தான். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கலாம். 1. அப்ளிகேஷனை ஆரம்பிக்கிறது. 2. உங்க குடும்ப பின்னணி. 3. உங்களோட சாதனைகள். 4. கோர்ஸ் செலக்ட் பண்றது, அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது. சரி, இப்போ முதல் பகுதியான விண்ணப்பம் தொடங்குதல் பத்தி பார்க்கலாம். போர்ட்டலுக்குள்ள நுழைஞ்ச உடனே சில பேசிக் டீடைல்ஸ் கேட்கும். முதல் ஸ்டெப் நீங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெயில் ஐடி. 2வது ஸ்டெப் உங்க மொபைல் நம்பர். 3வது ஸ்டெப் உங்க வீட்டு நம்பரோட சரியான அட்ரஸ். இந்த 3 விஷயத்தையும் எந்த தப்பும் இல்லாம சரியா கொடுக்கணும். ஏன்னா ஸ்காலர்ஷிப் பத்தின எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு இதுக்கு தான் வரும். சரியா? அடுத்து இந்த அப்ளிகேஷன் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். பகுதி 2, உங்க குடும்ப பின்னணி. இந்த செக்ஷன்ல உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி தெளிவா கேட்டிருப்பாங்க. முக்கியமா உங்களுக்கு எத்தனை உடன்பிறப்புகள் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் பிரதர்ஸ் அப்படிங்கிற டீடைல்ஸ் கட்டாயம் கொடுக்கணும். ஏன் இதெல்லாம் கேக்குறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஸ்காலர்ஷிப் கமிட்டிக்கு உங்க வீட்டு சூழல் எப்படி இருக்குன்னு முழுசா புரிஞ்சுக்கத்தான் இந்த விவரங்கள் எல்லாம். அடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 3, உங்களோட சாதனைகளை ஹைலைட் பண்றது. உங்களோட திறமைகளை வெளியே காட்டுறதுக்கான நேரம் இது. இந்த அப்ளிகேஷன்ல ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. உங்க சாதனைகளை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ஸ்போர்ட்ஸ்ல நீங்க பண்ண சாதனைகள், இன்னொன்னு ஸ்போர்ட்ஸ் தவிர மத்த ஆக்டிவிட்டீஸ்ல பண்ண சாதனைகள். நீங்க ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இல்ல ஆர்ட்ஸ் சயின்ஸ்னு வேற போட்டிகள்ல கலக்கியிருந்தாலும் சரி, உங்க திறமைக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். அதனால எதையும் மிஸ் பண்ணாம தெளிவா ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நாம அப்ளிகேஷனோட கடைசி அண்ட் முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். பகுதி 4, கல்வி தேர்வுகள் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க கட்டாயமா 3 கோர்ஸ்களை செலக்ட் பண்ணி ஆகணும். ஆமாங்க, கரெக்டா 3 கோர்ஸ்கள். உங்க எதிர்கால கனவுக்கு எந்த படிப்புகள் சரியா இருக்கும்னு நல்லா யோசிச்சு நிதானமா செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா இதுல நீங்க சூஸ் பண்ற கோர்ஸ்களை பொறுத்துதான் உங்க அடுத்த கட்ட பயணமே இருக்க போகுது. சோ இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க பண்ண வேண்டிய கடைசி 2 விஷயங்கள் இருக்கு. 1, உங்கள பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் எழுதுறது. உங்களோட ஆம்பிஷன் என்ன அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க இதுல சொல்லலாம். 2வது, உங்க 10th மார்க் ஷீட்டை எந்த மிஸ்டேக்கும் இல்லாம கிளியரா அப்லோட் பண்றது. இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க தகுதியானவங்க தானான்னு ப்ரூஃப் பண்ற ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் இதுதாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க 10th சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணி இந்த அன்பு ஸ்காலர்ஷிப் 2026க்கு அப்ளை பண்ண நீங்க ரெடியா? கல்விக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு உங்க கதவை தட்டும்போது நீங்க தயாரா இருக்க வேண்டாமா? அதனால உடனே உங்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. நேரா வெப்சைட்க்கு போங்க, அப்ளை பண்ணுங்க. உங்களோட சிறப்பான கல்வி பயணத்துக்கு செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப் சார்பா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். செல்வபாலாஜி இன்ஃபோ ஹப்பை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குங்கள்.